ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஸ்நேகிதி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொலு பேக் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இப்போ விற்கிற விலைக்கு வந்து கொலு வந்து ஒன்றும் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிடுறோம். பட் அதை வந்து கரெக்டாக பேக் பண்ணி வச்சோம் அப்படின்னா வந்து அது வந்து இயர்ஸ் டுகெதர் அது வந்து அப்படியே சேஃபாக வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்து நான் அந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம கொலு பேக் பண்ணுறதுக்கு வந்து அட்டைப்பெட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வுட்டனில் செஞ்ச பாக்ஸஸ் இருந்துச்சுன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அட்டைப்பெட்டிலையோ நம்ம உட்டன் பாக்ஸ்லேயோ போடுறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இது வேணும். அது வந்து வைக்கோலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வைக்கோல் பார்த்திங்கன்னா நீங்கள் கொலு வாங்கும்போது வந்து உங்களுக்கு பேக் பண்ணி தரும்போது அவங்களே கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் பக்கத்தில் எங்கேயாவது மாடு வச்சுருக்கவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட கேட்டு மேபி பே பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இன்னொன்று என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி குட்டி துணி, அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நீங்கள் வீட்டில் தைக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் கட் பண்ணும்போது குட்டி குட்டியாக விழுக்கும் பார்த்தீங்களா துணி, அந்த கட் பண்ணிவிட்டு மிச்சம் விழுகிற துணியை வந்து நீங்கள் சேர்த்து வச்சு அதை வந்து இதில் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் தைக்காதவங்களா இருந்தால் கூட நீங்கள் டெய்லர் ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா ஒரு 1 வீக் சேர்த்து வச்சு கலெக்ட் பண்ணி தந்தாங்க அப்படின்னாலே அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அது ரெண்டையும் வச்சு நம்ம கொலு வச்சு பேக் பண்ணும்போது நமக்கு வந்து கொலு ரொம்ப சேஃபாக உடையாமல் இருக்கும். இப்போ கொலுவை சுற்றி வைக்கிறதுக்கும் வந்து நான் வந்து துணி தான் யூஸ் பண்ணுறேன். பேப்பர் இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணலாம். பட் பேப்பரை காட்டிலும் துணி வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு நீளமான துணி. இது வந்து நான் வந்து கட் பண்ணது போக மிச்சம் உள்ள துணி தான் இது. ஸோ இது நீளமாக உள்ளதாக பார்த்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீளமாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பெரிய பொம்மையை கட்டுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த துணியை வச்சே வந்து நீங்கள் இந்த பொம்மையை நல்லா டைட்டாக சுற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா எங்கேயுமே கேப் தெரியாதபடி ஃபுல்லாக சுற்றி ஒரு 2 சுற்று வர மாதிரி நல்லா சுற்றிட்டிங்க அப்படின்னா பொம்மை வந்து நல்லா சேஃபாக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதை நான் நல்லா டைட்டாக சுற்றிட்டேன். நல்லா 2 ரவுண்டு வர மாதிரி டைட்டாக சுற்றிட்டேன். ஸோ இப்போ இந்த பொம்மை ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம அட்டைப்பெட்டிலையோ நம்ம உட்டன் பாக்ஸ்லையோ எதில் வைக்கணுமோ வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா பொம்மையும் சுற்றி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இங்கே ஒரு உட்டன் பாக்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இதில் தான் வந்து நான் அந்த அஷ்டலட்சுமியோட செட்டை ஃபுல்லாக வைப்பேன். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு லக்ஷ்மியாக செட் பண்ணி நல்லா துணியை வச்சு இந்த மாதிரி நல்லா சாஃப்டான கிளாத்தாக பார்த்து நல்லா திருப்பி சுற்றி அதை வந்து ஒன்றா அதில் அடுக்கி வச்சுருவேன். இதே வந்து நீங்கள் அட்டைப்பெட்டிக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா பொம்மையும் சுற்றிட்டு ஒரு லேயர் நம்ம அடிக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த லேயர் அடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த நான் சொன்ன அந்த பீசஸ் ஆஃப் கிளாத்து அப்புறம் இந்த வைக்கோல் இது எல்லாத்தையும் சேர்த்து இது மேலே கொஞ்சம் போட்டுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஒரு பொம்மை மேலே இன்னொரு பொம்மை இடிக்காமல் நல்லா சேஃபாக எதுவும் உடஞ்சிராமல் இருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ கீழே ஒரு 4-5 பொம்மை அடிக்கிட்டேன். அது மேலே வந்து இந்த வைக்கோலும் அந்த துணியும் சேர்த்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அது மேலே இன்னொரு லேயர் அடிக்கிட்டு லாஸ்ட்டாக வந்து அந்த அட்டைப்பெட்டியை மூடுறதுக்கு முன்னாடியும் வந்து நம்ம வந்து மேலே வந்து கொஞ்சம் அந்த ஃபில்லிங் போட்டுடணும். இந்த வைக்கோலும் துணியும் சேர்த்து இதை வந்து கொஞ்சம் போட்டுட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இப்போ இங்கே கொஞ்சம் பொம்மை வச்சுருக்கேன். இதை வந்து நான் ஒரு பாக்ஸில் தான் வச்சு வந்து பேக் பண்ண போகிறேன். அதை எப்படி பேக் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸில் வந்து நான் ஏற்கனவே இருந்த வைக்கோல்லாம் வந்து எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து வந்து இந்த ஒவ்வொரு பொம்மையாக வந்து பேப்பரில் வந்து நான் சுற்றிக்கிறேன். பேப்பரில் சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நான் துணி வச்சு சுற்றிடுவேன். ஸோ இது மாதிரி 2 தடவை சுற்றினாலும் சுற்றலாம். பேப்பர் இருந்ததுன்னா நீங்கள் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் பொம்மை வாங்கும்போது எனக்கு சுற்றி கொடுத்த பேப்பர். ஸோ அதை தான் நான் வந்து அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ அது மேலே வந்து நான் துணியை சுற்றுறேன். ஸோ இது மாதிரி துணியை சுற்றிட்டு ஒவ்வொரு பொம்மையை அடிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே வந்து நம்ம இன்னொரு லேயர் அந்த துணி வைக்கோல் இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு லேயர் பொம்மை அடிக்கிட்டோம் அப்படின்னா பொம்மை வந்து சேஃபாக இருக்கும். இப்போ இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்து பொம்மை வச்சு அடுக்கியாச்சு. இப்போ இதை வந்து மூடிட்டு இந்த பாக்ஸை வந்து நம்ம பேக்கிங் செல்லோ டேப் வச்சு நல்லா சேஃபாக அதை பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து ரெடி ஆயிரும். இதை பேக் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம என்னெல்லாம் பொம்மை வச்சோம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஸ்கெட்ச் பென்னோ இல்லை மார்க்கரோ வச்சு மேலே எழுதி வச்சுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம வைக்கிறதுக்கு வந்து அது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த பாக்ஸில் எந்த பொம்மை இருக்குது அப்படின்றது நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேணாம், தேட வேணாம். ஸோ நம்ம எடுத்து அரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் பேக் பண்ணும்போதும் வந்து எந்தெந்த பொம்மையை வந்து எந்தெந்த பாக்ஸில் வச்சோம் அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு அந்தந்த பொம்மையை அந்தந்த பாக்ஸில் வச்சிட்டோம் அப்படின்னா வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுற லைட்டு அப்புறம் வந்து இந்த பூ இது மாதிரி விஷயங்களை வந்து தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதுவும் சேஃபாக இருக்கும்.
நான் வந்து சீரியல் லைட் வாங்கும்போது ஒரு பாக்ஸில் போட்டு கொடுப்பாங்கள்ல, அதே பாக்ஸை பத்திரமா வச்சு அந்தந்த சீரியல் லைட்டை அதுக்குள்ளே வச்சுட்டு மொத்தமாக ஒரு பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி கோலு லைட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி குலு பொம்மையும் சரி, குலுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸும் சரி, நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு பாக்ஸில் கரெக்டாக போட்டு அது மேலே எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நமக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த குலு ஆர்கனைசிங் டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. குலு வைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் அண்ட் எக்ஸைட்டிங் கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது.